இந்த மேடைக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் 2K கிட்ஸு, எல்லாம் இளைஞர் பட்டாளம். சார் நீங்களும் அப்படிதான் சார் இருக்கீங்க. அது சொல்லுவீங்கன்னா வெயிட் பண்ணுறேன். அது சொல்கிறதுக்காக தான் இப்படிலாம் போடுறேன். 85ல் டைரக்ட் ஆனேன். இன்னும் நம்மளை கூப்பிட்டு உற்சாகப்படுத்துறீங்கள, இந்த மனசுக்கு இந்த டீமே நல்லா வரும். இந்த கம்பெனியை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, இதுக்கு நான் நடிக்கிறேன்னு ஒன்று எனக்கு சம்பளம் பேசப்பட்டது. சம்பளம் பேசப்பட்ட 3வது நாள் எனக்கு முழு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கே சீக்கிரம் டேட்டு கொடுத்தாங்கன்னு டென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி எல்லா கம்பெனியும் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. விஜய் ஆண்டி சார் அப்படி இல்லை, நான் அதை ஒரு தடவை கூட கேட்காமே வரணும்னு உள் மனசு சொல்லிச்சு. என் மனசு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரிஞ்சு இல்லை. அவர்கிட்ட வந்துருச்சு, பார்க்கும்போது பணம் வந்துருக்கு. அப்புறம் ஆடிட்டு சொல் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் 2 தடவை தான் என்கிட்ட பேசியிருக்காரு. சார் கதையை பற்றி நீங்கள் கேளுங்க, அந்த பையன் என்ன சொல்கிற பாருங்கன்னு ஒரு தகப்பனா அந்த கதைக்கு அழகாக சொன்னார். அதை நீங்கள் கேட்டு புரிஞ்சுக்கிங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லிட்டு 2 முறை வேற எந்த விஷயமும் பேசல, வெறும் கதையை பற்றி மட்டுமே. அப்படி இந்த படத்தை ஒரு சுமக்கிறார். படத்தை புலிஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, இதை வெற்றி படமாக்கி ஜனங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணுன்றது தான் அவருடைய லட்சியமாக இருக்குது. இந்த படத்தை டைரக்டரை பற்றி சொல்லணும். அவர் என்னன்னா, டைரக்டரில் நான் நிறையா பார்த்துருக்கேன். சத்தம் போட்டு சொல்லுவாங்க, பக்கத்துல கேட்கும் ஏதோ பிரச்சனை அவங்களுக்குன்ட்டு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. அப்புறம் கதை சொல்லும் போதே தட்டி உடச்சி எந்திரிச்சு நடந்து அப்படிலாம் நான் விதவிதமாக கதை கேட்டிருக்கேன். தப்பெல்லாம் சொல்லலை, அவங்கவுங்க பாணி. எங்கள் டைரக்டரு நான் டைரக்ட் பண்ணுறோன்னே அவர் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்போ நைட் 2 மணி அவர் எனக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார். பாண்டியா, டைரக்ட் பண்ணுற மாதிரி நடிக்காத. அதுக்கு 1000 அர்த்தம் இருக்குது. நம்மளை அவர் பார்க்குறாரு, இவர் பார்க்குறாரு, இதுக்காக கட் பண்ணி ஜூம் பண்ணி வாங்க டெலிஃபான் இதெல்லாம் அவங்க பாணி. அதெல்லாம் டைரக்ஷன் கிடையாது. செல்லுலாயில் என்ன வருது, மக்கள் என்ன பார்க்குறாங்க, அதான் முக்கியம். அந்த குணத்தை இந்த டைரக்டர்கிட்ட பார்த்தேன். நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு என்ன பார்க்கலாம், அதான் அவர் கணேசனுடைய ஒரே நோக்கம் தான். அவர் பக்கத்து இடி ஊற்றவரை கவனி மாட்டார். அவரே தனியாக பள்ளி இடிச்சுக்கிறார். நான் பார்த்தேன், அது கை வச்சுக்கிறாரு. நோக்கம் பூரா கதை நம்ம நினைச்சு வருதா அதுதான் வெற்றியினுடைய ஒரு போக்கு. நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால சும்மா இருக்க தம்பின்னு ஆரம்பித்தோம். அட்வைஸு எப்போ இருக்குது தானே பழக்கம். உடனே அவர் பார்த்து தம்பின்னு ஆரம்பித்து நான் எது சொல்ல போகிறோம், அவர் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே சொல்லுங்கள் சார், நான் சொல்கிறத நிப்பாட்டிக்கிறது. எதை சொல்ல போனாலும் எனக்கு தெரியுது. எல்லாத்தையும் கவனித்து வச்சுருக்காரு. பெரியக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பக்கத்தில் கிட்ட எப்படி நடக்கணும், ஃப்ரெண்டுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எல்லாம் தெரிஞ்சிருக்கு. எல்லாம் தெரிந்த கலைஞன் ஓஹோன்னு வரணும். கள்ளங்கபடம் இல்லாத நல்ல மனசு. எல்லாருக்கும் மனசில் ஒன்று கல்வி செல்லுமே இல்லை. படம்னு இருக்காங்க. இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது.